ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். 18வது சங்கீதம் 20வது வசனம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நம்ம நீதியாக வாழணும், என்னுடைய கை சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு பலன் அளிக்கிறான்னு சொல்லி வார்த்தை சொல்லுதுங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, கொரோனா கொள்ளை நோய் வந்தப்போ அநேகருக்குள்ளாக பயம். நல்லா கை கழுவணும், வாங்குகிற பொருட்களை கழுவணும், உப்பு போட்டு கழுவணும், மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க, இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லும்போது மக்கள் உயிர் பயத்தினால அதையெல்லாம் செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் இருதய சுத்தமா இருக்குதா, உன் இருதயத்து சுத்தத்தை நான் பார்க்குறேன், அதுக்கு தக்கதாக நான் நீதிக்கு சரி கட்டி செய்வேன். உன் கை சுத்தமா இருக்கா, அந்த கையின் சுத்தத்தை பார்த்து நான் அதுக்கு தக்க பலனை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாருங்க. நம்மை படைத்த தேவன் இந்த வார்த்தையை சொல்றார். நமக்குள்ளாக இருதயத்துல பெருமைகள், பொறாமைகள், பொருளாசைகள், இப்படிப்பட்டதான துஷ்டத்தனமான காரியங்கள் எல்லாம் அநேகங்கள் நிறைந்திருக்கு. இதிலிருந்தெல்லாம் நான் மனம் திரும்பிட்டேனா, இந்த காரியத்தை எல்லாம் வெறுத்துட்டேனா, இது என்னை படைத்த தேவனுக்கு பிடிக்காத காரியம் சொல்லி நான் உணர்ந்து காணப்படுகிறேனா, அது மாத்திரம் இல்லாம பெற்றோர்களை கனம் பண்றோமா, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறோமா, இதையெல்லாம் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த சுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியாக நான் சரியாக இருக்கனா, என்னை படைச்ச தேவனுக்கு முன்பதாக நான் கணக்கு ஒப்புவிக்கணும், என் இருதய சுத்தம் எப்படி இருக்கு, என் கைகளின் சுத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளலாமா? இந்த வார்த்தைக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய நீதிக்கு தக்கதான பதிலை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. என் கைகளின் சுத்தத்துக்கு தக்க பலனை கர்த்தர் நீர் கொடுக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காரியத்திலே நான் குறைவுள்ளவராக காணப்பட்டேன், ஆனால் ஒரு விசையாய் கர்த்தர் மன்னித்து என் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே சுத்தமுள்ள கைகளோடு சுத்தமுள்ள இருதயத்தோடு அப்பா என்னை மாற்றிக்கொள்ளும்படியாக உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் வெறுத்து விட்டு அப்பா உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.